நமோ நாராயணாய. வணக்கம். வானேறும் வழிப்படிகள். பரமபதம் செல்வதற்கு தேசிகர் கூறும் வானேறும் வழிப்படிகள் அச்சிராதிகதி ஒவ்வொன்றையும் விளக்குவோம். முதற்படி விவேகம் என்பது தத்துவங்களை பற்றி விபரீத ஞானத்தை பெற்று கொடிய வினைகளை மேன்மேலும் செய்து அஞ்ஞானமாகிய இருளில் மூழ்கி புலன்களால் தூய்க்கப்பெறும் இன்பம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு இவ்வுலகை வாழ்வாம். பெருஞ்சேற்றில் மூழ்கி கிடக்கும் ஜீவாத்மா வேதாந்தங்களின் உபதேசத்தால் விவேகத்தை பெறுகின்றது. இதனால் ஜீவாத்மா சித்து, அசித்து, ஈஸ்வரன் என்ற மூன்று தத்துவங்களின் வேற்றுமைகளை பற்றி தெளிவான அறிவை பெறுகிறது. மேலும் அது ஜீவாத்மா பரமாத்மா தொடர்பை அறிகின்றது. நான் அடிமை என்பதையும் இறைவன் ஆண்டான் என்பதனையும் இறைவனுடைய இன்பத்திற்காகத்தான் நிலை பெற்றிருப்பதையும் உணர்கிறது. இதனை தேசிகர் அருவுருவானவை அனைத்தும் அறிவாயரையினும் அருங்கலையும் கற்றுரைக்க வல்லாரையினும் தர்ம வழி அழியாமல் காப்பாரையினும் தனிமறையின் தாற்பயம் தருவாரேனும் இருவினைகள் ஒழுக்கத்தால் ஏவால் ஓராது இங்கே நம் சிறையிருந்த ஈனம் தீர்க்கும் திருமகளார் பிரியா தேவன் திண்ணம் தேராதார் தின்படியும் ஏறாதாரோ. இதில் தாற்பயம் என்பது கருத்து என்று புரிந்து கொள்ள வேண்டும். எம்பெருமானாகிய திருமகள் கேள்வனது லக்ஷ்மி நாராயணனது ஸ்வரூபம் சுபாவம் முதலியவற்றை அறியாவிடில் வீட்டுலகம் செல்லும் திடமான படியில் ஏற முடியாது. சம்சாரத்தில் அழுதி கிடப்பதை அது சிறையில் கிடப்பது என்று கூறுகிறார்கள். எம்பெருமானுடைய திருமகள் கேள்வன் லட்சுமி நாராயணன் ஸ்வரூபம், அவருடைய சுரூபத்தையும் அவருடைய சுபாவத்தையும் ஏனைய விஷயங்களையும் அறியாவிடில் இந்த வீட்டுலகம் செல்லும் வைகுந்தம் என்னும் வீட்டுலகம் செல்லும் திடமான படியில் ஏற முடியாது. ஆன்மா சம்சாரத்தால் அழுந்தி கிடப்பதை அது சிறையில் கிடப்பதாக கூறுகின்றார் சுவாமி தேசிகர்.